Good evening. BLS பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் லைஃப் சப்போர்ட். ஸோ இதோட டெஃபினேஷன் என்னென்னா, லெவல் ஆஃப் மெடிக்கல் கேர் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸ் ஆர் இன்ஜுரிஸ் அன்டில் தே கேன் பி கிவ் ஃபுல் மெடிக்கல் கேர் பை அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ப்ரொவைடர்ஸ், ஏசிஎல்எஸ் அட்வான்ஸ் கார்டியாக் லைஃப் சப்போர்ட் டீம் வர வரைக்கும் நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த லைஃப் சேவிங் ப்ரொசீஜர், அதுதான் பேசிக் லைஃப் சப்போர்ட். இதில் வந்து சிங்கிள் ரெஸ்கியூராக இருந்தால், அதாவது ஒருத்தர் மட்டும் இருந்தால் எப்படி ரெஸ்கியூ பண்ணுறது, 2 பேர் இருந்தால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அல்காரிதம். இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கான நிமோனிக் தான் இது. எஸ்ஆர் ஹாப்பி சிபிஆர் ரேட். எஸ்ஆர் ஹாப்பி சிபிஆர் ரேட். ஸோ எஸ்ஆர் ஹாப்பி சிபிஆர் ரேட், இதோட ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. எஸ்ஆர் ஹாப்பிக்கு வந்து HAAPB, CPRRAT. ஸோ சீன் சேஃப்டி, ரெஸ்பான்ஸ், ஹெல்ப், ஆக்டிவேட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம், AED, பல்ஸ், பிரீத்திங், CPR at 30:2 ratio, ப்ராம்ஸ், ROSC, ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன், அப்புறம் ரெக்கவரி பொசிஷன், அப்புறம் ALS டீம் டேக் ஓவர். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ சீன் சேஃப்டி, ஃபஸ்ட்டு சீன் சேஃபாக இருக்கா அப்படின்ற செக் பண்ணோம். அடுத்து ரெஸ்பான்ஸ், செக் ஃபார் ரெஸ்பான்ஸ், பேஷண்ட்டு ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தட்டி பார்க்கணும். ரெஸ்பான்ஸ், இஃப் நோ ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஹெல்ப்புக்கு வந்து கால் பண்ணணும். எப்படி பண்ணுறது, பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா ஹெல்ப்பு கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோன் எடுத்து 108, நம்ம தமிழ்நாடு இந்தியாவோட எமர்ஜென்சி நம்பர் 108க்கு நம்ம கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அப்போ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். AED எடுத்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பல்ஸு, ப்ரீத்திங் செக் பண்ணணும். செஸ்ட் ரைஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே, 5 to 10 செகண்ட்ஸில் நம்ம வந்து செக் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா ஹை குவாலிட்டி சிபிஆர்னா கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். 30:2 ரேஷியோ, 30 செஸ்ட் கம்ப்ரெஷன், 2 வென்டிலேஷன். AED ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர், அது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதை அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் அது என்ன சொல்லுதோ, ப்ராம்ப்ட் அதில் ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். டாஸ்க் அப்டைன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன், அவங்களுக்கு திரும்பி இதய துடிப்பு, பல்ஸ் வந்துருச்சு இல்லை மூச்சு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி பொசிஷனில் நம்ம போடணும். அது எப்படி இப்போ ரெக்கவரி பொசிஷனில் போடுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ராஸ்க் வந்துருச்சு அப்படின்னா திரும்பி ஒவ்வொரு 2 நிமிஷமும் கழிச்சு பேஷண்ட்டை வந்து ரெக்கவரி பொசிஷன்லேருந்து திரும்பி நார்மல் சுப்பைன் பொசிஷன், மேல் நோக்கி படுக்க வச்சுட்டு திரும்பி பல்ஸ் இருக்கா, ப்ரீத்திங் இருக்கான்னு செக் பண்ணணும். திரும்பி செக் பண்ணும்போது பல்ஸ் ப்ரீத்திங்லாம் இருக்குது அப்படின்னா திரும்பி ரெக்கவரி பொசிஷன்லேயே அவங்கள வந்து படுக்க வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலேஷன், ஏர்வே, ப்ரீத்திங். ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலேஷன் தான் முக்கியம். ஹார்ட், கார்டியோ பல்மனரி, ஹார்ட்டையும் லங்ஸையும் வந்து நம்ம செயல்படுத்துறதுனால பிரெயின் ஹைபாக்சியா போகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். மூளைக்கு காற்று பத்தாமல் போகிறத வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஹைபாக்சியா, அதுக்கு ஆக்சிஜன் பத்தாமல் போயிட்டு பிரெயின் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் பண்ணுறோம். ஏர்வே, ப்ரீத்திங் அடுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலேஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு அல்காரிதமில் ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் சீன் சேஃப்டி. இப்போ பேஷண்ட் வந்து ஒரு ஃபயர் பிளேஸில் இருக்காங்க, இல்லை ட்ரவுன் ஆகியிருக்காங்க, இல்லை காரில் RTA ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் ஒரு காரில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் டிபார்ட்மெண்ட் தான் கால் பண்ணணும். அவங்க வந்து பேஷண்ட்டை விக்டிம் மாதிரி ரெஸ்கியூ பண்ணி நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு BLS பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சீன் வந்து சேஃபாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்லேயே கூட வந்து சில பேஷண்ட் போகும்போது அங்கேயே ஃபெயிண்ட் ஆகி விழுந்திருப்பாங்க. இப்போ போயிட்டு ரொம்ப நேரம் ஆளை கொண்டு போய் பார்க்கும்போது அங்கேயே மயங்கி கிடந்திருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம அங்கேருந்து ஒரு காட்டுக்கு பெட்டுக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அடுத்து என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். இல்லை பேஷண்ட் வந்து ரொம்ப ஒரு முள் அந்த மாதிரி ஏரியாலாம் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு சேஃபான ஜோனுக்கு, நம்மளுக்கும் வந்து எந்த டேஞ்சர் இருக்கக்கூடாது, அவங்க பேஷண்ட்டுக்கும் வந்து எந்த ஒரு டேஞ்சர் இருக்கக்கூடாது, ஒரு சேஃபான பிளேஸ்க்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணிடலாம்.
பண்ணிவிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸு சுப்பைன் பொசிஷன் மேல் நோக்கி படுக்க வச்சுக்கணும். சமமான ஒரு தரையில் படுக்க வச்சுக்கணும். ஸோ ரெஸ்பான்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 2 ஷோல்டர்லேயும் வேகனாக தட்டணும். ஐயா, அம்மா, சார், மேடம், ஆர் யூ ஓகே, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு தட்டிக்கணும். உங்களுக்கு ஏதாவது பேசுகிறது புரியுதா அப்படின்னு தட்டி பார்க்குறோம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா ஹெல்ப்புக்கு கூப்பிட்றோம். பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் எடுத்து எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் போட்டு அடுத்து நம்ம பல்ஸ் ப்ரீத்திங் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நியர்பை இன் ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணி கோட் ப்ளூ ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு ஏஇடி கொண்டு வர சொல்லணும். ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் கொண்டு வர சொல்லணும். ஸோ ஏஇடி ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் அது எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம அவங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம அடுத்த பல்ஸு ப்ரீத்திங்கு செஸ்ட் ரைஸு நாடி துடிப்பு இருக்கா, மூச்சு விடுறாங்களா, மூச்சு விடும்போது நெஞ்சு மேலேயும் கீழே போயிட்டு வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். பல்ஸ் பார்க்குறது கரோட்டிட் பல்ஸ், மேஜர் பல்ஸ் நம்ம கழுத்தில் தான் இருக்கும். நடு மிட்லைன் ட்ரக்கியாலேருந்து நீங்கள் எந்த சைடு நிற்கிறீங்களோ அந்த பக்கத்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அங்கே விரல் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரோட்டிட் பல்ஸ் தெரியும். அது 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே பார்க்கணும். நாட் மோர் தென் 10 செகண்ட், 10 செகண்ட் மேலே பார்க்கக்கூடாது. 5லேருந்து 10 செகண்டுக்குள்ளே வந்து பார்க்கணும். இதை பார்க்கும்போதே நம்ம காதை கொண்டு போயிட்டு பேஷண்ட்டு வாய்க்கிட்ட வச்சுக்கணும். மூச்சு விடுறாரா அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கணும். கண்ணு வந்து நேராக நெஞ்சில் செஸ்ட்டில் இருக்கணும். செஸ்ட் ரைஸ் ஆகுதா, இது 3மே வந்து 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே பார்க்குறோம். இது 3மே இல்லை அப்படின்னா பேஷண்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ நோ பல்ஸ், நோ ப்ரீத்திங், நோ செஸ்ட் ரைஸ்னால் ஹை குவாலிட்டி சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹை குவாலிட்டி சிபிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹேண்டு பொசிஷன் பார்க்கலாம். சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் நம்மளோட டாமினன்ட் ஹேண்டு கையை கீழே வச்சுட்டு ஆர் லோயர் ஹாஃப் ஆஃப் த ஸ்டர்னமுக்கு பாதி கீழே ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிட்டு ரிஸ்ட் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட் இது 3மே லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிக்கிட்டு மூவ்மெண்ட் வந்து பேக்கிலேருந்து வரணும். நம்மளுக்கு ஹேண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளோருக்கும் சீலிங்க்கும் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ இதுதான் பிளேஸ்மெண்ட்டு. சென்டர் ஆஃப் த செஸ்ட்டு, லோயர் ஹாஃப் ஆஃப் த ஸ்டர்னம். இங்கே டாமினன்ட் ஹேண்டை கீழே வச்சுட்டு நான் டாமினன்ட் ஹேண்டை மேலே வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஜாயின்ஸ் எல்லாமே லாக் பண்ணிக்கிறோம். ஹேண்டு பொசிஷன் வந்து ஃப்ளோர்லேருந்து சீலிங்க்கு 90 டிகிரியில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். மூவ்மெண்ட் வந்து பேக்கிலேருந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ஸோ 30:2 அந்த ரேஷியோவில் கொடுக்கணும். 30 கம்ப்ரெஷன், செஸ்ட் கம்ப்ரெஷன், 2 வென்டிலேஷன். புஷ் ஃபாஸ்ட், புஷ் ஹார்டு, வேகமாக அழுத்தணும். எவ்வளோ அழுத்தணும்னா 100 to 120 கம்ப்ரெஷன், 100லேருந்து 120 கம்ப்ரெஷன் கொடுக்கணும். ஹார்டு 2 இன்ச்சஸ் ஆர் 5 சென்டிமீட்டர் டெப்த்து, ஆழை வந்து 2 இன்ச்சுக்கு ஆழம் அழுத்தணும். அழுத்தினதுக்கப்புறம் அலோ த செஸ்ட் டு ரீகாயில், திரும்பி அந்த அழுத்தினப்ப அந்த நெஞ்சு திரும்பி நார்மல் பொசிஷன் வரைக்கும் விட்டு தான் அழுத்தணும். ஸோ அதுதான் அலோ த செஸ்ட் டு ரீகாயில். மினிமைஸ் த இன்டரப்ஷன், ஒருவேளை நம்ம சிபிஆர் சேஞ்ச் பண்ணுறோம்னாலோ இல்லை இன்டிபேட் பண்ணுறாங்களோ அப்படின்னா ஒரு இன்டரப்ஷன் ஏற்படும். அது வந்து மினிமைஸ் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளே இது நம்ம சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை இன்டிபேட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வேணால் கேப் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ மினிமைஸ் த இன்டரப்ஷன். ஸ்விட்ச் கம்ப்ரஸர், செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணுறவங்க ஒருவேளை நடுவில் டயர்ட் ஆகிடுச்சு, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு ஃபெட்டிக் ஆகிடுச்சு, மாற்றிக்கணும் அப்படின்னா சிபிஆர் சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம பின்னாடி வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. செஸ்ட் கம்ப்ரெஷன் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ரெடியாக இருக்கணும். நம்ம சிபிஆர் சேஞ்சுன்னு சொன்னோடனே நம்ம கை எடுக்கும்போது அவங்க கை வச்சு கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணணும். மினிமைஸ் தான், அங்கேயும் இன்டரப்ஷன் வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கணும். ஸோ அவாய்டு எக்ஸசிவ் வென்டிலேஷன். 30 கம்ப்ரெஷன்னா 2 வென்டிலேஷன் தான். அப்படி பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு வந்து அரௌண்டு ஒரு 10 பிரெத்து நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். 30:2 ரேஷியோவில் பண்ணும்போது 10 பிரெத்ஸ் பர் செட்டுக்கு வந்து கொடுத்துற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாக்கெட் மாஸ்க், செஸ்ட் கம்ப்ரெஷன் பார்த்தது வரைக்கும். இப்போ பாக்கெட் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வேரியஸ் சைஸஸ் ஆஃப் பாக்கெட் மாஸ்க்கு. இது நம்ம வந்து கேரி பண்ணலாம், நம்ம பேக்கில் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வே வேல்வ் அது மேலே இருக்கும். அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து 1 வே வேல்வு. நம்ம கொடுக்குற பிரெத்து வந்து பேஷண்ட்டுக்கு போகும். ஆனால் பேஷண்ட் அதை எக்ஸேல் பண்ணுற யார் வந்து கீழே அந்த யூனிடைரக்ஷனில் ஒன் வே வேல்வில் கீழே போயிடும், நம்மளுக்கு வராது. ஸோ அதில் வந்து ஒரு ஃபில்டர் கூட இருக்குது, ஆன்டிஸ்டாட்டிக் ஃபில்டர் நினைக்கிறேன். அந்த ஃபில்டர் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ சேஃபாக வந்து பாக்கெட் மாஸ்க் யூஸ் பண்ணி நம்ம பிரெத்து கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் பேக் அண்ட் மாஸ்க் இருந்துச்சுன்னா ஹை ஃப்ளோ ஓட்டுவோட வச்சுக்கூட நம்ம இன் ஹாஸ்பிட்டலில்
30:2 ரேஷியோ, 2 வென்டிலேஷன், ஒரு வென்டிலேஷன் 1 செகண்டில் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு வென்டிலேட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏரில் வந்து 21% ஆக்சிஜன் இருக்குது. நம்ம எக்ஸைல் பண்ணுற ஏரில் வந்து 17% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. அது ரெசிஸ்டேஷனுக்கு மோர் எனஃப், அதுவே போதுமானது. ஸோ 2 வென்டிலேஷனு, இதுதான் பொசிஷனை. ஹெட்டு டில்ட் பண்ணிக்கணும், சின் லிஃப்ட் பண்ணிக்கணும். இன்னும் டங் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா ஜா த்ரஸ்ட் கூட கொடுத்துக்கலாம். மாஸ்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பிரெத்து கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரெத்தும் கொடுக்கும்போது செஸ்ட் ரைஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஏஇடி, ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர். இதில் ஏற்கனவே வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணுறோம், பவர் ஆன் பண்ணுறோம். அதில் வந்து செஸ்ட்டு அந்த பேட்ச் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கி பேட்ச்சு. அடல்ட்டு, சில்ட்ரனு, அது பீடியாட்ரிக்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. அடல்ட்டுக்கு வந்து ஒன்று அபெக்ஸில் ஒன்றும், இன்னொன்று ஸ்டர்னம், அது ரைட் காலர் போனோம் கீழேயும் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டிக்கி பேட்ச்சு, லேபிள் மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இந்த 2 பொசிஷன்லையும் ப்ளேஸ் பண்ணோம். அதுலேயே வந்து கூட இமேஜ்லேயே வந்து கொடுத்துருக்கு எங்கெங்கே ஸ்டிக் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ செஸ்ட்டு வந்து ட்ரௌன் ஆன பேஷண்ட்டு ஸ்வெட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்புறமேல வந்து இந்த பேட்ச் வந்து அட்டாச் பண்ணலாம். ஹேர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏஇடி பேக்கில் வந்து ரேசர் அவைலபிள், இந்த ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கி பேட்ச் வந்து ஒட்டலாம். ஒருவேளை பேஸ் மேக்கர் யாருக்காக வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் வந்து ஒரு 1 இன்ச் தள்ளி பேஸ் மேக்கர் மேலே ஒட்டக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டு தான் அதை ஒட்டணும். இது பேட்ச் ஒட்டும்போது ஒன்று வந்து நம்மளுக்கு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, தள்ளி டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். ஒன்று வந்து அபெக்ஸ், இன்னொன்று ஸ்டர்னம், அதாவது ரைட் காலர் போனுக்கு கீழே பேஸ் பண்ணணும். ஸோ இந்த பேட்ச் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ப்ராம்ப்ட் சொல்லும், கேபிள் அட்டாச் பண்ண சொல்லும். கேபிள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி1 கிளியர் அனலைசிங் ரித்தம்னு வந்து சொல்லும். நம்ம பேஷண்ட்டை விக்டிமை தொடாமல் இருந்தோம்னா அது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வந்து ரித்தம் அனலைஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு ஷாக் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னா ஷாக்கபிள் நான் ஷாக்கபிள் அதுவே சொல்லும். ஷாக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவே சார்ஜ் பண்ணிக்கும். சார்ஜிங் டன் அது சொல்லும். நம்ம வந்து ப்ளஸ் ஆரஞ்சு பட்டன்னு சொல்லும். நம்ம ஆரஞ்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஷாக் வந்து டெலிவரி ஆகிக்கும். எவ்ரி1 கிளியர் மட்டும் பார்த்துக்கணும். நம்மளும் பேஷண்ட் தரக்கூடாது, பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அவங்களும் பேஷண்ட் தொடாமல் இருக்கணும். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதுவே அலாரம் கொடுக்கும். ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம், இல்லை ஆரஞ்சு பட்டனை சில இதில் இருக்கும், ப்ரெஸ் பண்ணோம்னா ஷாக் அதுவே டெலிவரி ஆகிடும். எப்பப்பெல்லாம் ஷாக் டெலிவரி பண்ணுறோமோ அடுத்து வந்து நம்ம செஸ்ட் கம்ப்ரெஷன் தான் இனிஷியேட் பண்ணணும், பல்ஸ் செக் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் இப்போ ஏஇடி ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பவர் ஆன் ஏஇடி சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் அது ப்ராம்ப்ட் சொல்லும், அட்டாச் த பேட்ச் அப்படி சொல்லும். நம்ம பேட்ச் அட்டாச் பண்ணுறோம். இதே பீடியாட்ரிக்காக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக், சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து பேட்ச் அட்டாச் பண்ணலாம். அடுத்து வந்து பிளக்இன் கேபிள் சொல்லும், கேபிள் வந்து அதில் பிளக்இன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ளீஸ் டு நாட் டச் த பேஷண்ட் சொல்லும், ரித்தம் அனலைசிங் சொல்லும். நம்ம பேஷண்ட் தொடாமல் இருக்கணும். ஒரு 5 to 10 செகண்டில் அனலைஸ் பண்ணி ஷாக் தேவையா இல்லையான்னு சொல்லும். ஷாக் தேவைன்னா அதுவே சார்ஜ் பண்ணிக்கும். நம்ம பேஷண்ட் தொடாமல் இருக்கணும். அந்த ரெட் பட்டனோ ஆரஞ்சு பட்டனோ ப்ரெஸ் பண்ணால் ஷாக் டெலிவரி பண்ண சொல்லும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எவ்ரி1 கிளியர்னு சொல்லிட்டு நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஷாக் டெலிவரி ஆகிடும். திரும்பி உடனே வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் நம்ம ரெஸ்யூம் பண்ணணும். ஸோ இதுதான் பேட் அட்டாச்மெண்ட்டு. ஸோ பேட் அட்டாச் பண்ணும்போது ரெஸ்கியூவர் 1 ஏற்கனவே வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏஇடி கொண்டு வரவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணுறவங்கள்ட்ட ஏஇடியை கொடுத்துட்டு ஏஇடி கொண்டு வந்தவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்க வந்து டயர்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஏஇடி அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தாலே அவங்க அந்த பேட்ச் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அடல்ட்டுக்கு ரைட் காலர் போன் கீழேயும் அபெக்ஸ்லையும், சில்ட்ரனுக்கு ஃப்ரண்ட் அண்டு பேக்லேயும் பேட்ச் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அட்டாச் பண்ணும்போது கூட வந்து நம்ம 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே டக்குன்னு ப்ளேஸ் பண்ணணும். அடல்ட்டுக்கு வந்து சிபிஆர் செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து பேட்ச் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அனலைசிங் ரித்தம் எவ்ரி1 கிளியர், யாரும் பேஷண்ட் தொடாமல் இருக்கணும். சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதுவே டெலிவரி ஷாக் சொல்லும், ப்ளஸ் ஆரஞ்சு பட்டன் டு டெலிவரி ஷாக். அதை அட்வைஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம எவ்ரி1 கிளியர் சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஷாக் டெலிவரி ஆகிடும். ஷாக் டெலிவரி பண்ண உடனே செஸ்ட் கம்ப்ரெஷன் ரெஸ்யூம் பண்ணணும். சரி, ஒரு பேஷண்ட் வந்து பல்ஸ் இருக்குது ஆனால் கேஸ்பிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் வந்து ஆக்சிஜனேஷன் பத்தலை. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கணும். எப்படின்னா 6 செகண்ட்ஸ்க்கு ஒரு பிரெத் கொடுக்கணும். ரெஸ்கியூ பிரெத்து நம்ம கொடுக்கணும், 6 செகண்ட்ஸ்க்கு ஒரு பிரெத்து. ஸோ ஒரு மினிட் வந்து 10 பிரெத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பிரெத்து கொடுக்கும்போதும் செஸ்ட் ரைஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு பிரெத்தும் வந்து 1 செகண்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 2 மினிட்ஸ் கழிச்சும் ப்ராம்ப்ட் சொல்லும்,
ஸ்டாப் சிபிஆர் அனலைசிங் ரித்தம்னு சொல்லும். அது 10 செகண்ட்ஸ்க்குள்ளே அனலைஸ் பண்ண சொல்லும். அப்போ நம்ம வந்து பல்ஸ் செக் பண்ணணும். ஒவ்வொரு 2 மினிட்ஸ்க்குமே வந்து கரோட்டிட் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ரித்தம் அனலைஸ் பண்ணதும் இன்னும் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அப்போ பல்ஸ் இருக்குது, செஸ்ட் ரைஸ்லாம் இருக்குது, ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னா ராஸ்க் அப்டைன்ட் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன். ஸோ பேஷண்ட் வந்து திரும்பி நார்மலுக்கு வந்துட்டாங்க, உடம்புல சர்க்குலேஷன் திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு, பேஷண்ட் ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கவரி பொசிஷன். இதுதான் வந்து ரெக்கவரி பொசிஷனு. ஸோ பேஷண்டோட ரைட் ஹேண்டு வந்து கண்ணத்துக்கு லெஃப்ட் சைடு, ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடு கண்ணத்துக்கு கீழேயும், ரைட் லெக் வந்து செமி ஃப்ளெக்ஸ்டு அந்த பொசிஷனில் வச்சு ஒரு சைடாக வந்து நம்ம பேஷண்ட்டை படுக்க வச்சிடறோம். திரும்பி 2 மினிட்ஸ் கழிச்சு பேஷண்ட்டை திரும்பி சுப்பைன் பொசிஷனில் போட்டு திரும்பி பல்ஸ் இருக்கா, ப்ரீத்திங் இருக்கா, செஸ்ட் இருக்கா ரீஅசஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒருவேளை பேஷண்ட் வந்து பல்ஸு ப்ரீத்திங் எல்லாமே இருக்குது அப்படின்னா திரும்பி வந்து நம்ம ரெக்கவரி பொசிஷன்லேயே அவங்கள படுக்க வச்சுட்டு ஏசிஎல்எஸ் ஸ்டீம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷனு. ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்க அப்படின்னா அரெஸ்ட் போயிட்டாங்க அப்படின்னா யூட்ரஸை வந்து நம்ம மேனுவலாக டிஸ்பிளேஸ் பண்ணணும். லேட்ரல் யூட்ரைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேனுவலாக யூட்ரஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி பிடிச்சிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 5 months ஆஃப் ஜெஸ்டேஷன் அப்படின்னா வந்து நம்ம எமர்ஜென்சி சி செக்ஷன் போக வேண்டியிருக்கும், பேபியை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட அல்காரித்தம். இந்த அல்காரித்தம் தான் நம்ம வந்து இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த நிமோனிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அல்காரித்தம் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். SRHAAPBCPRRAT, எஸ்ஆர் ஹாப்பி, சிபிஆர் ராட். இதுதான் நிமோனிக் ஃபார் பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட அல்காரித்தம். ஸோ அல்காரித்தம் என்ன, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அல்காரித்தம் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.